வணக்கம் நட்புகளே, சகோதர சகோதரிகளே, திறமை மாப்பிள்ளைகளே. காலையிலேயே கண்ணு முழிச்ச உடனே கலவரம் வெடிச்சிருச்சு. அதாவது நம்ம கட்டப்பை கருப்பியை தான் சொல்கிறேன். 2 நாளாக தேன் மிட்டாயை போட்டுட்டு தூங்குனா விடிய விடிய தூங்குனாலும் பரவாயில்ல, விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூங்குனா. சரி போய் தொலையுது, நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக போயிட்டேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனேயே எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அது எங்கே இருந்து அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. இப்போதைக்கு தற்போதைய நட்பு ஒருத்தவங்க கூட அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல, அவங்க யாருங்கிறத நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் ஒரு ஆளுகிட்டையா பழகினா. முதல்ல குஞ்சு, பட்டன் குஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை பேர் என்ன, விஜி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சென்னை அவங்க கடலம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ புதுசாக பிடிச்சிருக்கிற இந்த ஒரு நட்பு. ஓப்பனாகவே சொல்லிடுவோமே, எதுக்கு ஒளிவு மறைவு? நான் மறைச்சி பேசுகிறதுலாம் எனக்கு யாருக்கும் பயம்லாம் கிடையாது. நான் எப்போயுமே ஓப்பன் டாக்கு தான் பேசுவேன். மன்னார் காலையிலே ஃபோனை போட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியலை. எந்திரிச்சு உட்காந்தவ பேசி முடிச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு குளிச்சு ரெடியாகி கிளம்ப போனப்போ உட்கார வச்சா. என்னப்பான்னு சொல்லி கேட்குறேன். நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சென்னைக்கு போறியா அப்படின்னு கேட்டா. இல்லையே, நான் அப்படி போகிறதா சொல்லவே இல்லையே. இல்லையே, உனக்கு நேற்றே லைவில் மன்னார் வார்னிங் பண்ணிச்சான். நீ சென்னைக்கு வராத, வந்தால் ஓ மேலேயும் ஏதாவது ஒரு கேஸை போட்டு விட்ருவேன்னு சொல்லிச்சான். அதையும் கேட்காம மீறிக்கிட்டு நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னியாமே. நான் உன் லைவு உன் வீடியோக்கள் எதுவுமே நான் பார்க்கல. இப்போ தான் எனக்கு தகவல் வருது. நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ போவியா இல்லை என் கூடயே வாழ போறியா? உனக்கு 3 வேளை சோறு முக்கியமா, இல்லை நான் என் கூட இருந்து சுகமாக வாழ்க்கை முக்கியமா, இல்லை நான் உனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்னை காலையிலே கேட்டா. நான் சொன்னேன் ஒரே வார்த்தையில், எப்போ நியாயமாக இருந்தால் நான் போவேன். அவள் எனக்காக அழுகிற மாதிரி தெரியலை, எனக்காக அவள் ஃபீல் பண்ணுற மாதிரியும் தெரியலை. இது மன்னார்குடி சொன்னாலும் சரி, இல்லை நீயே சொன்னாலும் சரி, என் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் சுமி பண்ணுறது ஒன்றும் சரியில்லை. அவள் என்னடானா சுகைலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் எல்லா வீடியோவிலையும் பேசிக்கிட்டு எல்லாரையும் வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். மன்னார்குடி பிரச்சனையில் நான் மூக்க நுழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் போகிற ஐடியா இல்லைன்ட்டேன். நான் இவ்வளவு தானே ஒரு மனுஷன் சொல்ல முடியும். இதுக்கு மேலே விழாவரியாக நான் என்ன பண்ண முடியும்? போகலன்ட்டேன். அதோட விட வேண்டியது தானே. சூடத்தை எடுத்துகிட்டு அதில் சத்தியம் பண்ணுங்கிறான். அதுக்கப்புறம் பாண்டிமுனி மேலே சத்தியம் பண்ணு, தூண்டி கருப்பு மேலே சத்தியம் பண்ணு, திருச்செந்தூர் முருகை மேலே பண்ணு, பப்பு மேலே பண்ணு, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க மேலேயா சத்தியம் பண்ணுன்னா என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி. என் மனசுக்கு தோணுச்சுன்னா நான் போகலைன்னா போகலை. இதுக்காக வேணும்னே நான் சொன்னேன். வாஸ்தவம் தான். 2 நாளைக்கு முன்னால் கூட நான் லைவ்லையோ 8 நிமிஷம் வீடியோவிலையோ பேசும்பொழுது சொன்ன விஷயம், கண்டிப்பாக ஒருத்தவங்க இல்லாதவங்கள அடிக்காதீங்க. உங்களுக்கு மேலே உள்ளவங்க கூட போய் மோதுங்க. உங்களுக்கு கீழே உள்ளவங்கள எதுக்கு போய் பிள்ளை பூச்சியாவாக பார்த்து அடிக்கிறீங்க? நீங்கள் அடிக்கிற ஆளு பூரா டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி நானே வீடியோவில் சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன். நான் நடைமுறை அப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு ஈக்குவலான ஆளுகள்கிட்ட போய் இவங்க மோதணும். யாருக்கு சொல்கிறேன்? மன்னாருக்கு தான் சொல்கிறேன். மன்னார் விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன் பேசி. அதுக்கப்புறமா சுமி விஷயத்துக்கு நான் வருவோம். சூர்யாவை பற்றி நான் பேசுகிறேன். மன்னார் இங்கே வாங்க. உங்களுக்கு என் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. டோமுருன்னு அன்பாக இருக்கீங்க. என் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்னுடைய காமெடிகளை ரசிக்கிறீங்க. சரி ரைட்டு, அவர் என்ன பண்ணுவார் பாவம், அந்தாலும் ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லி என்னைய தெரிஞ்சதை விட நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் டம்மி பாவா தான். அதே நேரம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி சட்டத்தின் வழியாக போகணும், எப்படி அதை சமாளிக்கணுங்கிற பக்குவமும் எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களோட நான் படித்தவன், அறிவாளி, புத்திசாலி, ஒரு அனுபவபூர்வமாக இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது நான் கேட்குற இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் உங்கள் வாயால் பதிலை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஜெரின்ட்டு போகிறேன். நீங்கள் அடிக்கிறவங்க பூரா யார்? பிள்ளைப்பூச்சிகள், ஒன்றுக்கும் ஆகாத அப்ராணி சப்ராணி. இப்போ நான் இருக்கேன், நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏதோ உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. 2வது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் கெட்ட வார்த்தையில் கிழித்து தொங்க விடுவீங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாயை கொடுக்கறதில்ல. மேக்சிமம் லேடிஸ் விஷயத்தில் இப்போ பேசாதீங்க. எனக்கு சில நண்பர்கள் எனது தங்கச்சிகள் கொடுத்த அட்வைஸு, பொம்பளைக்கு பொம்பளை அடிச்சுக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்கன்னே. நீங்கள் போய் இதில் மூக்க நுழைச்சி அதனால் உங்கள் மேலே ஏதாவது உமன் ஹரஸ்மெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு சட்டம் கடுமையாக பாஞ்சிச்சின்னா எங்களுக்கு உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் இல்லைனே அப்படின்னு சொல்லி பல பேர், என் தங்கச்சிகளும் சரி என் மாப்பிள்ளைகளும் சரி, நிறையா பேர் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான். அதனாலேயே நான் யாருக்கிட்டேயுமே குறிப்பாக பெண்கள்கிட்ட நான் வம்பு வச்சுக்கிறது கிடையாது. இது உலகத்துக்கே தெரியும்.
அதே நேரம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னால் வந்து நிற்பேன். அதுவும் அடுத்த பெண்களுக்குனாலே வந்து முன்னால் ஓடி வந்து நிற்கிறேன்னா, என் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் நான் வராமல் இருந்தால், நான் எதுக்கு ஆம்பளை மாதிரி இந்த மாதிரி மீசையை வச்சுக்கிறணும், சிரைச்சிட்டு சேலையை கட்டிட்டு தெரியலாமே நான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் குடும்பத்தில் எனக்காக வந்து 3 பிள்ளையை பெற்றவங்க, 23 வருட வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன். என் வாரிசை சுமந்துருக்காங்க. என் பரம்பரைக்கே வந்து அவங்க தான் இப்போ வம்சத்தை காப்பாற்றுற ஒரு குலவிளக்கு குத்து விளக்காக இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராமல் இருப்பேனா? இல்லை வந்தால் தான் என்ன தப்பு? வர்றவங்கள பூரா மிரட்டுறது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு இதாக ஆகும். டைரெக்டாகவே நீ என்னை மிரட்டியிருக்க, நான் ஒத்துக்கிறேன், ஆமான்னு சொல்கிறேன். நீங்கள் போட்ட கேஸு, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நானும் படித்து பார்த்தேன். நீங்கள் வந்து யூடியூப் கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று நீங்கள் வேறு மாதிரி போய் பண மோசடிங்கிற மாதிரி கொண்டுட்டு வர்றீங்க. அதுவும் அதில் மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் எனக்கே விளக்கம் கொடுக்குறீங்க. எனக்கு என்ன தமிழ் தெரியாதா? இல்லை இங்கிலீஷில் எதுவும் எனக்கு நாலேஜ் இல்லையா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படித்தேன். முக்கியமான பாயிண்ட் அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? பணத்தை பற்றி தான் கொடுத்துருக்கீங்க. அதைத்தானே நான் எடுத்து சொன்னேன். உடனே நீ என்ன படிச்சியா பண்ணி மேய்ச்சியான்னு சொல்லி என்னையவே கேட்குறீங்க. சரி, என்னை 1000 கேள்வி கேட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சுமிக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. இப்போயும் சொல்கிறேன், சுமி விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவனையும் நீங்கள் எல்லாமே சேர்ந்து தூண்டி விட்டு சப்போர்ட் பண்ண வச்சிருவீங்க போலையே. இப்போ வரைக்கும் நான் சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விடுறீங்க. நீ வந்து பாரு, கூட நீ வந்து பாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் 2 நாளாக வந்து போதையில் தேன் மிட்டாயை சாப்பிட்டு படுத்தவ இன்றைக்கி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நீ போய்ப்பார், நீ சத்தியம் பண்ணு. நான் கேட்குறேன், நான் இந்த சூர்யாக்காக எத்தனை தடவை நான் ஜெயில் வாசல் வரைக்கும் போயிருக்கேன். வாசல் வரைக்கும் இல்லை, ஒரு தடவை 1.25 வருஷம் உள்ளே போய் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு தடவை இருந்திருக்கேன். 2 தடவை யாருனால போனேன்? நான் பேசினேனா? இல்லை என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்காமல் யாரையாவது வம்புழுத்து அதனால் போனேனா? கிடையாதுல்ல. எல்லா பிரச்சனையிலையும் என்னை இவங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து எல்லாருமே என்னை ஜாயிண்ட் பண்ணி தானே விடுறாங்க. அப்போ நான் அவளுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன்ல. எத்தனை கோர்ட்டு, எத்தனை கேஸு, எத்தனை வாய்தா, எத்தனை வக்கீல், எத்தனை பீஸு, எல்லாமே என் காசு தானே. ஏதோ சம்பாதிக்கிறேன். இவன் 2 நாளாக வீடியோ போடலை, படுத்தே கிடந்தா. யாருங்க பார்த்தா? சேனலை யாருங்க ரன் பண்ண? 2 நாளாக சூர்யா மீடியாவில் வீடியோ வந்துச்சா? இல்லை வந்து சிக்கா சூர்யா பிசியில் வீடியோ போட்டேன்னா? நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கேன்ல. காலையில் வீடியோ, மத்தியானம் வீடியோ, சாயங்காலம் லைவு, 10 மணி லைவு. எதுக்கு சம்பாதிக்கிறேன்? நான் சம்பாரித்து வைப்பேனா? இவன் கொண்டு போய் வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் பீஸு கட்டிக்கிட்டே திரிவானா? இது போக இவன் பிள்ளைகளுக்கும் பீஸு கட்டிக்கிறா. எல்லா வகையிலும் இவளுக்கு நான் நல்லது தானே பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு பொண்டாட்டி விஷயத்துக்கு நீ போகவே கூடாது, வந்து சத்தியம் பண்ணு, பப்பு மேலே பண்ணு, தூண்டி கருப்பு மேலே பண்ணுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரே வார்த்தை என்ன இருமாங்க சொன்னேன், சத்தியம் நான் பண்ணலை, ஆனால் போக மாட்டேன். எனக்கும் நல்லா தெரியுது அவள் சுகையிலுன்னு சொல்லி சுகையிலுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையை அவள் வளர்த்து வச்சுருக்காங்கிறது நல்லா கண்கூட தெரியுதுப்பா. நான் போக மாட்டேன்பான்னா. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஒருத்தவங்க இப்போ கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நான் வந்து அழுக வந்தாலோ யாராவது என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டாலோ நான் வந்து கல் நெஞ்சமாக இருக்கிறவன் கிடையாது, இறங்கிடுவேன். அப்படித்தான் சுமி விஷயத்துலையும் இன்றைக்கி வந்து ஒரு கல் நெஞ்சத்தோடு இருக்கேன். சுகையில்னால தானே பிரச்சனை, நம்ம எதுக்கு இதில் போய் மூக்க நுழைக்கணும்? சரி, மன்னார்குடியும் சொல்லுது, சரி இவ சூர்யாவும் சொல்கிறா, இவ ஒரு சுமிங்கிறவளுக்காக இவங்க 2 பேரையும் நம்ம ஏன் பகைச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நான் மேலோட்டமாக போகலன்னு சொல்லி சொல்கிறேன். திடீர்னு ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம், நான் போய் தான் ஆகணுங்கிற சூழல் வந்தால் நான் சத்தியம் பண்ணிட்டேன்னு வைங்க. இப்போ அவள் அங்கே போய் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பேசவும் தெரியாது. இந்த சுமிங்கிறவளுக்கு போய் காவல்துறையை பார்த்தாலே நடுங்குவான். அவளுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு. இப்போ மீடியாவுக்குள்ளே உட்காந்து லைவில் வந்து நான்லாம் அப்படி நான்லாம் இப்படிம்பா சுகைலுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நாளைக்கு இவள் போய் தனியாக போய் சென்னையில் நிற்கும் பொழுது சுகையில் வரமாட்டான். இவன் அங்கே ஒத்தையில் இருந்துக்கிட்டு இவளுக்கு வந்து எப்படின்னா உதறல் எடுத்துரும். அப்போ நான் தான் என்ன பண்ணணும்? சரிங்க, என்னங்க கேஸு இப்படி போகுதா? சரி, இதுக்கு அண்ணன் ஆதாரம் எடுத்து கொடுங்க. எப்போங்க பணம் வாங்கினாங்க? பேடிஎம் இருக்கா, ஏடிஎம் இருக்கா, இல்லை ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எல்லாமே நான் கேட்பேன். ஆனால் சுமிக்கு அது கேட்க தெரியாது. பெப்பன்னு போய் முழிக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து அந்த சத்தியங்கிற வார்த்தையை கொஞ்சம் பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன். சத்தியம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம போக முடியாது. நம்ம இங்கேருந்து ஃபோனில் பேச முடியுமா? முடியாது. இப்போ என்ன தெரியுமா சொல்ல வர்றா சூர்யா, நான் வந்து கேஸுக்கும் போகக்கூடாதான். சுமியை கூட்டிகிட்டு காரில் போனால் கார் டயரை வந்து கிழிச்சிருவானாம். எப்படி அந்த அவள் இப்படி தான் ஏற்கனவே ஒருக்கா சொன்னான். திருச்செந்தூருக்கு வந்து வண்டியில் போக மாட்டேன், கார்லேயே ஏற மாட்டேன், திருச்செந்தூர் முருகை மேலே ஆனேன், குற்றாலத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஆள் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்லி திருச்செந்தூர் முருகை மேலே சத்தியம் பண்ணினான். ஆனால் அந்த முருகனையே மதிக்காமல் அந்த சத்தியத்தை காத்தோட காத்தா பறக்க விட்டவ இவ. ஆனால் நான் அப்படி கிடையாது.
ஒரு சத்தியம்னு பண்ணினேன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன். அதனால தான் இப்போ சுமிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ சத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிட்டு பிரியாணி தின்ன வந்தானே நீ போன செப்டம்பர் 20ன்னு சொல்லி சொன்னேன், அப்புறம் எதுக்குப்பா என்கிட்ட சத்தியம் கேட்குற அப்படின்னு. இருந்தாலும் நீ இப்போ கோயில் மேலே சத்தியம் பண்ணு, உன் பப்பு மேலே பண்ணு அப்படின்டா. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். சட்ட நுணுக்கங்கள் எனக்கு தெரியும், சுமிக்கு தெரியாது. அவள் ஒரு அப்ராணி. அதனால தான் நான் வந்து சரி ஹெல்ப்புக்காக என் மைங்களும் போக மாட்டாங்க. பெரியவன் அவங்க எப்படியோ போனால் நம்மளுக்கு எனக்கு தேவையில்லைன்ட்டு அவன் போயிடுவான். சின்னவன் விவரம் தெரியாது, அவன் இப்போதான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அதனால் அவனும் போக மாட்டான். போனால் நான் தான் போகணும். அதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சால் மட்டுமே போவேன் இருக்கேனே தவிர சுமி இந்த விஷயமா இனிமேல் சுகையில பற்றி நான் எந்த இதுவும் பேச மாட்டேங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்னையே சொல்லி வாண்டடாக கூப்பிட்டா மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இது உறுதி. இது வந்து உங்கள் மேலேயும் என் தாய் மேலேயும் ஆணை. இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? இதை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஏன் வந்து இப்போ இதில் என்ன ஒரு கூத்து நடக்குதுன்னா, மன்னார்குடி பொண்ணு போடுற பிளானு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை சுமியை வச்சு காய் நகர்த்தி என்னையவும் சூர்யாவையும் பிரிக்கிறதுக்கு உண்டான பிளானாகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நாங்கள் 2 பேரும் யாரோ எங்களை எப்படியோ பிரிக்க பார்த்தாங்க. எவ்வளவோ பேர் என்னை வந்து சூர்யா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ கமாண்டர்ஸு, எவ்வளவோ பழகினவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போலாம் நான் வந்து யாருமே அதுக்கு நானும் சூர்யாவும் பிடி கொடுக்கல. நான் என்னையை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். அப்படியா சிக்கா அப்படி சொன்னாரா, சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லிடுவா. நான் அதே மாதிரி சூர்யாவை சொன்னாலா அப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு தெரியாமல் சூர்யா கிட்ட இந்த மன்னார்குடி பொண்ணு கத்தியை சாண தீட்டுற மாதிரி அவளை வந்து சார்பாக தீட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடுது. ஏன்னா நான் இருக்கும்போது ஃபோனே வரமாட்டேங்குது. அதே நேரம் நான் எங்கேயாவது வெளியே போயிட்டாலோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலோ சூர்யாவோட ஃபோனு எப்போ பார்த்தாலும் வெயிட்டிங்கு. வந்து கேட்டால் நான் திரிபா கிட்ட பேசினேன், நான் கோகுல்கிட்ட பேசினேன், நான் பாலாக்கிட்ட பேசினேன். பாலாக்கிட்ட பேசுனதை கூட ஒத்துக்கிறான். ஆனால் மன்னார்குடி பொண்ணுக்கிட்ட பேசுனதை ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறான். நான் எத்தனையோ தடவை அவள் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து நான் செக்கப் பண்ணிட்டேன். இவன் நினைக்கிறா நான் அப்படியே செல்ஃபோனை தான் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ளே யார்கிட்ட பேசுனாங்கங்கிறத இவன் டெலீட் பண்ணிட்டா, ஹிஸ்ட்ரி அழிச்சிட்டா முடிஞ்சிருமா? போஸ்ட்பெய்டு பில்லு அதில் உள்ளே போய் பார்க்குறேன், ஏகப்பட்ட ஃபோனு யார்கிட்ட, மன்னார்கிட்ட பேசுனதுக்கு ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. நான் எடுத்து பப்ளிஷ் பண்ணவன். நீ சொல்கிறிய ரெக்கார்டு காலில் வந்து இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்கன்னு ஆதாரம் போடுறியே மன்னார், அதே ஆதாரத்தை நான் போட்டு காட்டவன். சூர்யா யார்கிட்ட பேசியிருக்கா, எவ்வளோ நேரம் பேசியிருக்கா, எத்தனை ஃபோனு போட்டிருக்கா, எல்லாத்தையும் நான் எடுத்து பப்ளிக்கில் போடவ வேணாம். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. தயவுசெய்து சொல்கிறேன், என்னையவும் சூர்யாவையும் பிரிக்கிற முயற்சியை கைவிட்டுரு. இது எதுக்காக நடத்துகிறீங்க, ஏன் இந்த நாடகம் எனக்கு புரியலை. ஏன்னா சூர்யா கூட இப்போ வரைக்கும் எந்த பஞ்சாயத்து இல்லாமல் அவள் வீடு கேட்குறாளா வாங்கி தர்றேன், அவள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக கொடுக்குறேன், இது தவிர அவள் வீட்டிலையே இருக்கணும், 24 மணி நேரமும் அவள் கூடவே இருக்கணுங்கிறா. இப்போ வரைக்கும் அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் இருக்கேன். என் குடும்பத்தோட போய் நான் சேரவும் இல்லை, அவள் முகம் சுளிக்கிற மாதிரி நடக்கவும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பிரிக்கிற மாதிரி ஒரு பிளான் ஓடுது. இது யார் போட்டு கொடுத்த பிளானுங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் என்னையை பற்றி இல்லாததும் பொல்லாததும் நிறைய சூர்யா கிட்ட நீங்கள் தகவலை பரப்புறதா எனக்கு வந்து தோணுது. நான் ஒரு ஆள் மேலே சந்தேகப்பட மாட்டேன் வீணா, ஆனால் சந்தேகப்பட்டேன்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், சுமி விஷயத்தில் சுமிக்காக நான் போகலை. காரணம் அதுக்கு தடைகளாக இருக்கிறது சுகைலுங்கிற ஒரே ஒரு ஆள் தான். இல்லாட்டினா இந்நேரம் நான் எப்போவோ போய் என் குடும்பத்தோடு சேர்ந்துருப்பேன். இந்நேரம் என் குடும்பத்தில் போய் வாரம் போய் பார்க்குறது. முந்தியெல்லாம் உங்களுக்கே தெரியும், வாரத்துக்கு 2 தடவையாவது வீட்டுக்கு போயிடுவேன், புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். இல்லையா மாதத்துக்காவது 2 தடவை போய் அவங்களுக்கு வேண்டுங்கிற ஜாமானை வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நான் முழுக்க அங்கே போகாமல் இருக்கேன்னா எங்களுக்குள்ளே உண்டான பிரிவு சுத்தமாக பிரிஞ்சிட்டோம். இது உங்களுக்கே தெரியும், நல்லா பார்க்குற பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் தெரியும். நான் என்னைக்காவது அங்கே போய் வீடியோ போடுறேன்னா, இல்லை என்னைக்காவது நான் ஏன் அங்கே போய் வீடியோ போட்டால் அன்றைக்கி எனக்கு வியூஸ் நல்லா போகும், பிச்சுக்கிறோம். அது உங்களுக்கே தெரியும். நான் போகிறேன்னா இல்லை அதுக்கு காரணம் என்ன, அவளுடைய போக்கு சரியில்லை. அப்படிங்கும் பொழுது இந்த விஷயத்தில் மாத்திரம் எப்படி அவளுக்கு நான் வந்து கூடவே போவேன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் நம்புறீங்க, மன்னார்குடி சூர்யாவும். தயவுசெய்து என் மனசாட்சிக்கு தெரியும், கஷ்டம்னு வந்தால் போவேன், அதை இஷ்டப்பட்டு தான் போவேன். வாண்டடாக போய் நானாக போகிறதுக்கு இது கிடையாது. எனக்கு அவள் கேரக்டர் வைஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் விலகிட்டேன்.
நீங்கள் ஏன் போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு சூர்யா கிட்ட போய் பட்டன் போடுற வேலை? பட்டன்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அந்த பேரை நீங்கள் வாங்கிடாதீங்க. உங்களை தான் சொல்கிறேன் மன்னார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் போடுற பட்டனு எந்த அளவு கொண்டு போய் விடுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு அணு கூட அசையாது. எங்களை 2 பேரையும் பிரிக்கணும்னா அந்த கடவுள் ஒரு ஆள்னால தான் முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் லைலா மஜ்னுவா, ஒரு அம்பிகாபதி அமராவதியா? நீங்கள் நினைப்பீங்க கள்ளக்காதல் ஜோடியை பிரிக்கிறதுக்கெலாம் என்னடா இவ்வளோ பில்டப் விட்ற அப்படிம்பீங்க. கள்ளக்காதலாக இருந்தாலும் அதை நல்ல காதலாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் ஃபோன் பேசி நிறைய அவளை மண்டையை கழுவிருக்கீங்க. யாரை? சூர்யாவை. எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். நான் பாத்ரூமில் இருந்து வந்தது, அதுக்கப்புறம் போய் குளிக்க போனது, இவன் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தது, கிணத்து மேட்டில் போய் உட்கார்ந்தது, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். உங்கள் பாச்சா எங்கள் விஷயத்தில் படிக்காது. இது எதுக்காக நீங்கள் பண்ணணும்? இதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு இதனால் என்ன ஒரு இது கிடைக்குது? அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஈக்குவலான ஆளுகள்கிட்ட போய் மோதுங்க. புலி வருதுங்கிற கதையை, பெரியம்மா கதையை, கார்கிழவி கதையை நீங்கள் ஓட்டுறீங்க. இப்போ தான் நான் மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றேன். இவ்வளோ நேரம் பேசுனதை கூட விட்டுருவோம். நீங்கள் சூர்யாவை பிரிங்க, அவள் பிரிஞ்சால் பார்த்துக்குருவோம். சுமியை நீங்கள் கேஸு கொடுங்க, அது நடக்கும்போது நாங்கள் சம்மன் வரும்போது அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அன்னைக்கு எடுக்க வேண்டிய முடிவை அன்னைக்கு எடுப்போம். அதுக்கு இன்னையிலேருந்தே சண்டை போட்டு நானும் சூர்யாவும் மல்லு கட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்னைக்கு நான் சூர்யா கிட்ட இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை என்னன்னா, அது சம்மன் வரும்பொழுது அவள் கூட போகிறேன்னா போகலையா, என் மைண்ட் தாட் எப்படி இருக்குங்கிறத அன்னைக்கு பார்த்துக்குருவோம். நீ இப்போவே என் கூட சண்டை போட்டு தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன். எனக்கு சூர்யாவில் ஒரு மேட்டரே கிடையாது. அவன் நான் சொன்னால் புரிஞ்சுக்கிருவா. அதே மாதிரி சுமியும் அப்படித்தான். உனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு, சம்மன் வரும்போது என்னை கூப்பிடு, அன்னைக்கு என் மனநிலை எப்படி இருக்கோ அதுபடி நான் போகிறேன். வர்றதா இருந்தால் வருவேன், இல்லைனாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் மன்னார், உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சம்மன் அனுப்புங்க. அனுப்புகிற அன்னைக்கு நான் கூட வர்றேன்னா வரலையாங்கிறத அன்னைக்கு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னால் என்னை உட்காந்துக்கிட்டு மீடியாக்குள்ளே அவதூறு பரப்புறது, நீ வந்து பாரு உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி என்னையவே மிரட்டுறது, இதெல்லாம் நீங்கள் மிரட்ட வேண்டிய ஆளை மிரட்டுங்க. கார்கிழவியை மிரட்டுறீங்களா, பெட்ரோலை மிரட்டுறீங்களா, மிரட்டுங்க. அது அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க, இல்லை பயப்படாத மாதிரி கூட இருப்பாங்க. நீங்களும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மெட்ராஸில் ஒரு நாள் தங்கிப்பார் அப்படிங்கிறீங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா ஒரு நாள் தங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது ஒரு 50% நியாயமாக பேசுகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அடிக்கடி டென்ஷன் ஆகுறீங்க. உடனே ஒரு லைவு போட்டு ப்ரைவேட்டு, உடனே ஒரு லைவு போட்டு ப்ரைவேட்டு. எத்தனை லைவ் ஒரு நாளைக்கு போடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடுங்க. இப்போ நான்லாம் இருக்கேன், 6 மணிக்கு வர்றேன். அந்த 1 ஹவர் என் மக்கள், என் தங்கங்கள், என் தங்கச்சிகள், என் பிள்ளை மாப்பிள்ளைங்க, என்னுடைய சகோதரிகள் எல்லாம் ஆர்வத்தோடு வர்றாங்க. 1 மணி நேரம் லைவை பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எப்போ வருவார்? நைட்டு 10 மணிக்கு. அது வந்தால் தான் வருவார், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர காரணம், எதாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி தான் இருக்கணும். 1 மணி நேரம்னா அந்த 1 மணி நேரம் தான் லைவு. வள 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 கொல 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 கொலன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு ராவுன்னு ராவக்கூடாது. எவனோ ஒருத்தர் ஒரு நாள் கமெண்ட் போட்டான் பாருங்கள், ஏதோ ஒன்று சொன்னானே நல்லா இருந்துச்சு, சூரமுக்கை. அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உங்கள் லைவை பார்த்துட்டு எனக்கே 2 பேர் கமெண்ட் போட்டாங்க, சூரமுக்கை பண்ணுது தீபானாங்க. நான் அதை பிளாக் போட்டு விட்டேன். ஏன்னா நீ பேசுகிறது என்னை மாதிரி இயல்பாக யதார்த்தமாக பேசுவேன். எனக்கு உன் பேச்சு பிடிக்கும். அதனால என் ஃபேன்ஸ் எல்லாருமே உனக்கும் உன்னைய பார்க்குறாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி உங்களுடைய லைவ் போகுது. சும்மா நினச்சா லைவு, உட்காந்தா லைவு, அந்த கிளவி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கிட்டு 4 லைவ் போடுறீங்க? ஏதோ லீவுனா போடலாம், ஆகஸ்ட் 15, ஒரு சண்டே சாட்டர்டே அப்படின்னா போடலாம். 24 ஹவர்ஸ் இதே நினப்பா இதே பொழப்பாக இருக்கக்கூடாது, சரியா? அதனால் அதே மாதிரி எதிர்க்கிறவங்களையும் ஆள் பார்த்து எதிர்க்கணும். பிள்ளைப்பூச்சி அடிச்சுட்டு கப்பு எனக்கு தான் சொல்லக்கூடாது, சரியா? அடி வாங்கினவேன்னா கப்பு எனக்குன்னு நான் சொல்லுவேன். உட்காந்து அடிக்கிறது பூரா டம்மி பீஸ் அடிக்கிறது. அடிச்சுட்டு மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு நானும் ரவுடி தான், நான் நியாயம் பேசுகிறவன் அப்படின்லாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் இருக்கணும். நீங்கள் மோதுற ஆள் யார்? அந்த கிளவி வாடாக்கண்ணாவை பிடிச்சி வாரி விடுங்க. நாங்கள் யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல, சரியா? அதை விட்டுவிட்டு சும்மா போட்டுக்கிட்டு எனக்கும் சூர்யாவுக்கும் பஞ்சாயத்து இழுத்து விடுறது, சுமி கூட பாருங்கிறது, இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இனியும் இதே மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நம்மளுக்குள்ளே உள்ள நட்பு அநேகமாக கூடிய சீக்கிரம் அது முறிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே பேச மாட்டேன்.
எப்போ பேசினாலும் அப்படியா ஆண்டனி அப்படியா பாம்பு வைக்கிறாரா வைக்கட்டும், பாட்சா எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போகிறவேன். ஆனால் நீங்கள் என்னையவே சீன்றீங்க. நான் இப்போ யாராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்? ஒரு மாணிக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய மார்க்கெட்டு சிக்கந்தரா மாற்றுறதும் மாணிக்கமாகவே தொடர விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன். ஒரு நாள் உங்களையே எதுக்க துணிஞ்சேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என் ரசிகர்கள் என் பக்கம் வந்துடுவாங்க. நீங்கள் என்ன தான் கத்துனாலும் முயன்னாலும் எதையுமே எனக்கும் ஒரு எதை பண்ண போகிறீங்களா பண்ணுங்கள், அதையும் சட்டப்படி சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஒரு புள்ளப்பூச்சி, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவேன். இப்போ வீரவசனம் பேசுவேன். நீங்களே அடுத்து ஒரு லைவை போட்டு என்னை கிளின்னு கிழிச்சு டாராக தொங்க விட்டால் சாயங்காலம் படுத்தே விட்டான் ஐயான்னு சொல்லி படுத்துருவேன். நான் காலில் விழுந்துருவேன். அதனால் நான் சொல்கிறது ஒரு நியாயமாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் என்னை டம்மின்னு நினைக்கக்கூடாது. எனக்கும் கோபம் வரும். எனக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்குது. அது எப்போ எந்திரிக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்திரிக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிக்கும். அதைத்தான் உங்களுக்கு நான் பாடமாக சொல்கிறேன். விட்டுட்டு போங்க. விட்டு கொடுப்போர் யாரும் கெட்டு போவதில்லை. இப்போயும் சுமிக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. எதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் எப்பயாருங்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை. அது போட்டால் அதுக்கப்புறம் காவல்துறைக்கு அலைச்சல், உங்களுக்கு அலைச்சல், எங்களுக்கு அலைச்சல். சென்னை பக்கமாவா இருக்குது? என்னை சென்னைக்கு போகிறதுக்கு விடுவாளா? என் கூட இருக்கிறவ சூர்யாங்கிறவ இந்தா இப்போவே டயரை கிழிச்சிருவேன்ட்டா. நீ கார் இருந்தால் தானே காரில் போவ, 4 டயரையும் கோடு போட்டு கிழிச்சு விட்ருவேங்கிறா. அந்த காரில் ஏற மாட்டேங்கிறா. இது எதுக்கு? இந்த பிரச்சனை எப்போ உருவாச்சு? நீங்கள் ஆரம்பித்து விட்டது தான். நீங்கள் விதைச்ச விதை தான். சிஎஸ்ஆர்னு ஒன்று போடாத வரைக்கும் நானும் சரி தீபா விட்டுரும், மன்னார்குடி பாவம் நம்மளுக்கு நம்ம கேட்குறது படி நடக்கும், மனசாட்சி படி இருக்கும் மன்னாருன்னு சொல்லி நான் நினச்சதுக்கு நீங்கள் விளையாட்டுங்கிற மாதிரி புலி வருது கதையை விட்டு கடைசியில் உண்மையே புலியை அப்படியே காட்டுறீங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுறீங்க. உங்கள் முகமுடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களை பயமுறுத்துங்க, அதோடு நிப்பாட்டுங்க. ஒருத்தவங்க பயந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டுறணும். திருப்பி அடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயந்த ஆளுகளை பார்த்தா பயந்தாங்குழிகளை பார்த்தே அடிக்கிறீங்க. வேணாம். இதோடு நிப்பாட்டிட்டு அடுத்து அதை போய் வாபஸ் வாங்குறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். போய் அந்த ஐயா நான் இந்த மாதிரி நான் அவங்க மேலே மதுரைக்காரவங்க சுமி மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க அதெல்லாம் மறந்துடுறாங்க. ஏதோ எங்களுக்குள்ள நட்பு பழையபடி தொடரும். இல்லைன்னா வேணாம் நான் விட்டு கொடுத்து போகிறேன், அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. சுமியை கூப்பிட்டு பேசுகிறேன். எப்பா இங்கே வா, உனக்கு வீட்டில் பிள்ளைகளை பேரனை பார்க்குறதுக்கே நேரம் பத்தலை. இதில் தேவையில்லாமல் புது பிரச்சனையவா உருவாக்காத. நீ ஒரு ஆள் தான் இப்போ வரைக்கும் வீட்டில் எங்கேயும் கேஸ் அதுவும் கேஸ் வாங்கிட்ட ஆல்ரெடி. அந்த மூக்குப்பொடி கூட வந்தப்போ வீடியோ ஏறினப்போ அப்போ அதில் கூட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன், நீங்களே கிளியர் பண்ணிடுங்க இன்றைக்கி லைவில். அதாவது அந்த மதுரையில் போட்ட கேஸில் எஃப்ஐஆரில் 2 பேர் தானே இருந்துச்சு. மூக்குப்பொடி பேர் இருந்துச்சு, சுமி பேர் இருந்துச்சு. இதில் எப்படி மூக்குப்பொடி மாத்திரம் வெளியே ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வரைக்கும் சுமி மாத்திரம் கண்டினியூ ஆகிக்கிட்டு கோர்ட்டுக்கும் அந்த வாய்தாவுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பேர் எப்படி வெளியே போச்சு? நீங்கள் மதுரைக்கு அன்றைக்கி வந்தீங்களா? அன்றைக்கி காவல் நிலையத்துக்கு வந்தீங்களா? இல்லை எதுவும் பேசுனீங்களா? இல்லை என்ன நடந்துச்சு? இல்லை உங்கள் பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னங்கிறது எனக்கு தெரியலை. இது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. இதுக்கும் இன்றைக்கி நீங்கள் விளக்கம் கொடுங்க, சரியா? எனக்கு இது புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா யாரையோ காப்பாற்றுறீங்க. ஏன் கட்டின பொண்டாட்டியை இந்த ஒரு தடவை நீங்கள் மன்னிக்கக்கூடாதா? இல்லை அவங்க தான் மன்னிப்பு கேட்கணுமா? இல்லை அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்றுக்குருவீங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் விட சொல்லியே ஆகணும். மன்னிப்பு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். என்னுடைய சகோதரிக்கிட்ட ஆல்ரெடி நான் கேட்டவன் தான். அவங்க வீட்டு நாய்க்குட்டி காலில் கூட விழுந்தவன் தான். எல்லோரும் மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னவன் தான். நான் மன்னிப்பு கேட்க நான் தயங்க மாட்டேன். ஆனால் சுமி எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மன்னிப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்கிறது எனக்கு புரியாது. அதனால் நான் மன்னிப்பு கேட்குறேன் சுமி சார்பாக. அதை உங்களால் ஏற்றுக்கிற முடியுமா? ஏற்றுக்கிட்டு இந்த பிரச்சனை இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? ஒன்று, சூர்யா விஷயத்தில் இனிமேல் சுமியை பற்றி இந்த இவனை டோமரை வர வேணான்னு சொல்லு, வந்தால் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சூர்யாவை பயமுறுத்தாதீங்க. அதையும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்னையை பற்றி எந்த ஒரு பட்டனும் போடாதீங்க. அதையும் உங்கள்கிட்ட நான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிறேன். இதை நான் ரிக்வஸ்ட்டு தான் பண்ணுறேன். அதுக்காக எனக்கு அடுத்து லைவை போட்டு என்னை தேவையில்லாமல் அவதூறு பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, சுமியை தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, நீங்கள் நிப்பாட்டினா தான், எரியிறதை பிடுங்கினா தான் அமரும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி நீங்கள் நிறுத்துங்க. சுமி ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுவான். நானே சுமிக்கிட்ட சொல்கிறேன், எப்பா அவங்க என் பேச்சை கேட்டாங்க, இனிமேல் மன்னார் உன்னை பற்றி பேசாது,
நீயும் எந்த வார்த்தையும் விடாத பேசாதன்னு சொல்லி நான் சுமியை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதை மீறி சுமி பேசினானா நீங்கள் எங்கே வேணாலும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்பொழுது உங்கள் காலில் கிடக்கிறத கலட்டி என்னை அடிங்க. இதுக்கு நான் சம்மதம். போதுமா? நான் என் பேச்சை நான் கிழிச்ச கோட்டை சுமி இந்த விஷயத்தில் தாண்ட மாட்டான். அவன் மற்ற விஷயம்லாம் நான் சொல்கிறத கேட்குறதில்ல. அவள் சுகையிலுங்கிற அந்த மோகத்தில் இருக்கிறா, கண்மூடித்தனமான காதலில் இருக்கிறா. காதல்னால் கள்ளக்காதலில் இருக்கிறா. அதை என்னால் கண்டிக்க முடியாது. ஆனால் நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையிலேருந்து அவளை காப்பாற்ற முடியும். அதுக்காக நான் யார் காலையும் விழுறதுக்கு தயங்க மாட்டேன், உங்கள் காலில் விழுகிறதுக்கும் இன்க்ளூடிவ். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பிரச்சனைகளே வாழ்க்கையாக போகாதீங்க. லைவு போடுறத குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடுங்க. முடிஞ்சால் பகலில் ஒரு லைவு, ஈவினிங் மேலே. அதுபோல் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அவங்க லைவ் போடுற அதே டயத்தில் நீங்களும் லைவ் போடாதீங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க. ஒரு வாரம் போட்டிங்க, ஒரு மாதம் போட்டிங்க, அதோடு விட்டுருங்க. கரெக்டாக அவள் லைவ் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்கள் லைவ் போடுற நோட்டிஃபிகேஷன் வருது. மன்னார் கம்மிங் நோட்டிஃபிகேஷன். இங்கிட்டு பார்த்தா சுமி அபிஷியல் கம்மிங். 2 பேர் ஒரே நேரத்தில் லைவ் போட்டிங்கன்னா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்கக்கூடாது. உங்களுக்கு டயம் இருக்குது, எவ்வளவோ நேரம் இருக்குல்ல. பாவம் அவள் ஏதோ பொழைச்சிட்டு போகிறா. அவளுக்குன்னு சொல்லி வர்ற வருமானம் என்னாலேயே அவளுக்கு வருமானம் இல்லை. நான் யூடியூப் காசை கொடுக்குறேனா இல்லை கருப்பி தான் கொடுக்க விடுறாளா? இல்லை. அப்படிங்க உள்ள சூழலில் ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை ஏதோ பேசி ஏதோ சம்பாரிச்சிட்டு போகிறான்னு சொல்லி விட்டு கொடுக்கணும். நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க ஆல்ரெடி. இந்த யூடியூப்பில் இல்லை, உங்களுக்கு சொல்லி கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. நீங்கள் ஒரு ராயல் ஃபேமிலி, உங்களுக்குன்னு சொல்லி வாழ்க்கை இருக்குது. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. வாழ வேண்டிய புருஷன் நான் எங்கேயோ வப்பாட்டி வீட்டில் கிடக்கிறேன். அவளுக்கு பேர் பிள்ளைங்க, அவங்களுக்கு உண்டானது ஏதோ அந்த யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் ஏதோ அந்த டாலரில் அவளுக்கு வர்ற கிஃப்ட்டில் அவளுக்கு வர்ற சூப்பர் சாட்டில் ஏதோ அவங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு நல்லது பொழுது பார்த்துக்கிட்டு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதிலேயே நம்ம மண்ணள்ளி போடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க. பொதுவாக வெளியே இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். வாழ்வாதாரம்னு நானும் 10 பைசா கொடுக்கல, சூர்யா கொடுக்க விடவும் மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிற சூழலில் அவளுக்கு இருக்கிற ஒரே வருமானம் அந்த யூடியூப் தான். அவளையே அதில் அதை போடுற லைவ் போடுற நேரத்தில் நீங்கள் அதை பிரிக்கிறீங்க, ஷேரிங் பண்ணுறீங்க. அவளுக்கு ஒரு 500 பேர் 600 பேர் வர்ற இடத்துல நீங்கள் லைவை போட்டவுடனே உங்கள் பக்கம் 500 பேர் வந்துடுறாங்க. அவளுக்கு 200 300 பேர் தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு திறமை அவகிட்ட இல்லை. அதனால் நீங்கள் தான் பெரிய ஆள். அதனால் அவளை கொஞ்சம் வாழ விடுங்க, அவளுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இது நான் ஒரு கணவனாக கேட்கல. இந்த யூடியூப்பில் இருக்கிற ஒரு தலைக்கட்டு நான் தானே. இந்த யூடியூப்பில் உங்கள் எல்லாருக்கும் யார் தலைக்கட்டு? யாரை வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லா வீடியோ போடுறீங்க? என்னையவும் சூர்யாவே வச்சு தானே. அப்போ உங்கள் எல்லாருக்கும் யார் ஹெட்டு? நான் தான். தலைக்கட்டு யார்? நான் தான். அப்போ நான் சொல்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டாக கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு டயத்தை பிரிச்சுக்கோங்க, அந்த டயத்தில் போடுங்க. ஏன் 7 to 8 நீங்கள் போடுங்க, 8 to 9 சுமி போடட்டும், 9 to 10 சூர்யா போடட்டும், 10 to 11 எல்லாருமே புலங்குற டயம். கிளவி வருவா, பெட்ரோலு, அதே போல் அங்கே மூக்குப்பொடி, நீங்கள், அப்புறம் சாதனை, எல்லா பேரும் வர்றாங்க. இல்லை என்னைய கூட வேணான்னு சொல்லுங்கள், நான் ஒதுங்கிக்கிறேன். 10 மணி லைவ் நீங்கள் போடாதீங்கண்ணே, நீங்கள் விளைவிக்கங்க டோமரு அப்படின்னு சொல்லுங்கள், நான் கூட ஒதுங்கிக்கிறேன். நீங்கள் எல்லாம் போடுங்க. ஏமா நீ விட்டு கொடு, நீ தான் 6 மணிக்கு ஒரு லைவ் போடுறீல்ல, 10 மணிக்கு ஏன் வர்றேன்னு சொல்லி என்னைய கேளுங்க. நான் விட்டு கொடுக்க தயார். 10 மணி லைவே நான் வரலை, பகலில் கூட ஒரு நேரம் எனக்கு நான் ஒதுக்கி போட்டுக்கிட்டு போகிறேன். நான் எப்படி தெரியுமா? விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு வாழ்கிறவேன் நான். இந்த விஷயத்தில் நான் என்னையே மாற்றிக்கிருவேன். ஆனால் நீங்கள் உங்களே மாற்றிக்கிறணும். எல்லாம் குழாயடி சண்டை போடுறதும் குடிமைப்பிடி சண்டை போடுறதும் யார்? நீங்களாக தான், பெண்களாக தான் இப்போ குடிமைப்பிடி சண்டை போடுறீங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு ஜென்ஸு நான் ஒரு ஆள் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாறிக்கிருவேன். இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. மன்னார் உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேவா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. புரிஞ்சு நடந்துக்கங்க. பகைமையை திறந்துட்டு நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். பாய்.